ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க சோம்பேறி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 1/2 kg வச்சு தான் செய்ய போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கொஞ்சம் கம்மியாகவே செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1/2 kgயில் செய்கிறேன். ஒரு ஃபுல் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, அதையும் நல்லா நறுக்கி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், முடிஞ்சால் அரைச்சி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தழை சேர்த்து முடிச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ சேர்க்கலை, நான் வந்து செய்யும்போது சேர்த்துருந்தேன். நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது 1 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேனை வச்சுக்கோங்க. ஒரு பேனை வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. 1 கிராம்பு போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை எடுத்து பேனில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes விடுங்க. நார்மலாக நமக்கு சிக்கன் வந்து ஹாஃப் குக் ஆன மாதிரி இருக்கும். ஒரு 10 minutes கழித்து பார்த்தா இந்த மாதிரி ஹாஃப் குக் ஆகிருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் 20 minutes குக் பண்ணால் போதும், ஆல்மோஸ்ட் சிக்கன் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இருக்கிற இந்த கன்சிஸ்டன்சி வந்தாவே ஓரளவுக்கு சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து வெளியே வர அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை வாசனைக்கு போட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. ஸோ இதோட சோம்பேறி சிக்கன் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.